அடடா, இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல பாருங்கப்பா. அடுத்தடுத்த பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒரே ஆளு நம்ம ரோகிணிதான். என்னங்க சொல்றது, இவங்க தான் கிரிஷோட அம்மாங்கிற உண்மைய முத்துவும் மீனாவும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சப்போ சும்மா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாங்க நம்ம ரோகிணி. சரி, அடுத்ததா மீனா அந்த பைக்க சிந்தாமணிய வச்சு தூக்குன போதும் பாவம் ரோகிணிக்கு தோல்விதான் மிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயா வேற ரோகிணிய தினம் தினம் மட்டம் தட்டி பேசி அவங்கள டேமேஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனாலேயே கடும் அப்செட்ல இருக்கிற ரோகிணிக்கு இப்ப அடுத்த சிக்கல் தலை மேல இடி மாதிரி வந்து நிக்குது. அது என்னன்னு விரிவாக பார்க்கலாமா? இப்ப என்னடானா, ரோகிணியோட தோழி வித்யாவுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு மீனாவையும் அழைச்சிருக்காங்க வித்யா. ரோகிணி, அவங்க அம்மா லட்சுமி, அப்புறம் ரோகிணியோட இன்னொரு தோழியான மகேஸ்வரி, இவங்கெல்லாம் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே ஒரு லேடி வராங்க. வந்தவங்கள நம்ம ரோகிணிய பார்த்து, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், அவங்க பேரு கல்யாணின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க ரோகிணி கிட்ட பேச வர்றத பார்த்ததும் அடப்பாவமே, ரோகிணி ஐயோன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சுகிட்ட ரோகிணி கிட்ட யார் அவங்கன்னு சவுண்ட் இல்லாம கேக்குறாங்க மகேஸ்வரி. அப்பதான் ரோகிணி, என்னோட முதல் கணவர், அதாவது கிருஷ்ணப்பாவோட சொந்தக்காரங்க தான் அவங்கன்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க அந்த லேடி மீனா கிட்ட போய் கல்யாணி எங்க இருக்காங்கன்னு கேட்க, மீனாவுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. கல்யாணியா, யார் அதுன்னு விசாரிக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ரோகிணிக்கு படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. ஐயோ, அந்த பொம்பளை வேற மீனா கிட்ட பேசுறாங்களே, நீ போய் சமாளின்னு தன்னோட தோழி மகேஸ்வரிய அவசரமா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லேடிய பார்த்ததும் ரோகிணியோட அம்மாவும் பயந்து போய் ஒரு பக்கம் மறைஞ்சிக்கிறாங்க. ஆஹா, என்னங்க நடக்குதுங்க? இதையடுத்து மீனா அங்கிருந்து போனதும் ரோகிணி வந்து அந்த லேடி கிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த பெண், நீ சேகர் பொண்டாட்டி கல்யாணி தானே கேக்குறாங்க. அவ்வளவுதான், ரோகிணிதான் கல்யாணிங்கிற உண்மை மீனாவுக்கு தெரிய வர அதிக வாய்ப்பிருக்கு. அப்போ ரோகிணி பற்றிய அடுக்கடுக்கான உண்மைகள் இனி ஒவ்வொன்னாக வெளியே வரப்போகுதுன்னு பார்க்கிறப்போ என்னங்க சொல்றது? ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிற உண்மை தெரிஞ்சா அந்த வீட்ல பூகம்பமே கிளம்புங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. அதனால இனி வரப்போற எபிசோடுகள் சும்மா அனல் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம். காத்திருங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.